அம்மா சிவா எங்கம்மா? சூர்யா வந்த உடனே தேர் திருவிழாக்காக துணி எடுக்க போகணும்னு சொல்லியிருந்தேன். எங்கே போனான்னு தெரியலையே. எனக்கு வேற தேர் கட்டுற வேலை வேற கோயில் இருக்கு, அதை வேற நான் பார்க்க போகணுமா? அவன் பால் கம்பெனிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன், வந்துருவான்டா. டேய் இங்க பாரு, நான் சொல்ல மறந்துட்டேன், நல்லா கேட்டுக்குங்க. என் அண்ணன் பையன் சிவா சீர்முறை செய்வான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அவனே நம்மளை நம்பி தாண்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்நேரம் இந்த 8 பட்டியும் அசந்து போற அளவுக்கு சீர் கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும்டா. வீரமுள்ள சிங்கமையா மாமனத்தான் வரவேற்று 1000 கைகள் வணங்குமையா. மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு, செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு. பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துங்கடா, பங்காளி மாம மச்சா சேருங்கடா. குத்தாட்டம் கும்மி கொட்டி ஆடுங்கடா, கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா. குறிஞ்சு பூவுல மாலைய கட்டு, கொலவ போட்டு மேளத்தை கொட்டு, மாம மனசு குளிர குளிர மாலைய போடு. மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு, செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு. மலைக்கு மேல போனா கூட துணைக்கு வேணும், நல்ல சொந்தத்தை போல சுத்தி இருந்தா என்ன வேணும்? மச்சான் துட்டு கொடுத்தா வட்டி கிடக்கும் யாருக்கு வேணும்? உங்க கைய கொடுத்தா நம்பிக்கை எப்பவும் கூட வரும். நாங்க வாழும் மண்ணே எங்க கோயில் தானே. என்னங்க இது உங்களுக்கு வெளி மாப்பிள்ள, இது உங்களுக்கு சின்ன மாப்பிள்ள, இது உங்களுக்கு அண்ணா. இந்த 8 மணியில் எல்லாரும் வீட்லேயும் தேர் விழா நடக்கும்போது தாய் மாமா முறை செய்கிறது தான் வழக்கம். எங்கள் அப்பா இருந்திருந்தோம் என்ன பண்ணுவாரோ அதான் இனிமேல் நான் பண்ணுவேன். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் துணி எடுத்து வந்தேன். என்ன விலை கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். அடுத்த வருஷம் இன்னும் விலை ஜாஸ்தியாக உங்களுக்கு எல்லாத்தையும் துணி எடுத்து. டேய் ராசா, இங்கே பாரு, நீ 10 ரூபாய்க்கு சந்தையில் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட அதை பட்டு புடவை கணக்காக மெச்சு அதை நான் கட்டிக்கிட்டு 8 பட்டி ஜனங்களுக்கு முன்னாடியும் ஊருக்கு முன்னாடியும் தேர் திருவிழாவில் இதை ஏன் அண்ணன் மகன் எடுத்து கொடுத்ததுன்னு பெருமையாக நினச்சிக்க வேண்டா. இதை பாருடா, இது மட்டும் எனக்கு போதும்டா, இதை விட வேற என்னடா இருக்கு? பார்த்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் பையன் எனக்கு எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தியா? நீ என்ன பெங்களூர்லேருந்து வந்த, அம்மாவுக்கு ஒரு சேலையாவது வாங்கிட்டு வந்திருந்தியா? அம்மா பெத்த மௌனங்களை இப்படி காலவார விடுறியம்மா. மாப்பிள்ள துணியெல்லாம் நல்லா இருக்கா பார்த்தீங்களா? டேய் மாப்பிள்ள, உனக்கு எதுக்குடா மாப்பிள்ள இவ்வளோ சிரமம்? நீ ஏன் இப்போதான் பால் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற? சம்பாதிக்கிற காசை பேங்கில் போட்டு போயிட்டானா? இப்படி செஞ்சுட்டியே மாப்பிள்ள. இந்த பாரு மாப்பிள்ள, நான் தாய் மாமே நான் உங்களை செஞ்சாம வேற யாரெல்லாம் பண்ணுவா? இது என்னோட கௌரவம்னா. அப்பா அம்மா இல்லாத என்ன உங்க கூட சேர்த்து 3 பேரையும் பெரிய ஆம்பளைங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? எனக்கு மெமரி நினைஞ்ச நாள் நின்று
எனக்கு அம்மாவா அப்பாவா நீதானே அண்ணா இருந்த. டேய் எதாடா எதுக்கு அழுகிற? கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் நான் இருக்கும்போதே உனக்கு ஒரு வீடு கட்டி உனக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு தான்டா என்னோட ஆசை. எப்போவுமே உன் கையை என் மேலே இருக்கணும், என் கையை கீழே இருக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நான் பெருமைப்படணும்டா. எங்க அண்ணன் மகன் எப்படியெல்லாம் வாழ்றான்னு நான் பெருமைப்பட்டு சந்தோஷப்படணும். உங்க 2 பேத்துக்கும் நான் இன்னைக்கு சொல்றதாண்டா, இனிமே வருஷம் தேர் திருவிழா எந்த விசேஷம் வந்தாலும் என் அண்ணன் மகன் சிவாவோட சீர்தாண்டா முதல் சீரா நம்ம வீட்டுல இருக்கும். புரிஞ்சதா? சரிம்மா. அப்புறம் உங்க 3 பேருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். 20 வருஷம் கழிச்சு திருவிழா நடக்க போகுது. அதனால தேர் திருவிழாவில் நம்ம வடக்கப்பட்டி ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க 3 பேரும் தான் பார்த்துக்கணும். அண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அண்ணா. அதான் நாங்கள் 3 பேரும் இருக்கணுமே, அதை நான் பார்த்து விடுங்க.